ஹரி ஓம். நாம் இன்று பார்க்க இருப்பது யோக உபனிஷத் வரிசையில் 4வது உபனிஷத் தேஜோபிந்து உபனிஷத் என்ற கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள ஒரு சிறிய உபனிஷத்தை பார்க்கப் போகின்றோம். இந்த உபனிஷத்தில் 465 மந்திரங்கள் 6 சாப்டர்ஸாக 6 அதிகாரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 2வது 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் சிவபெருமான் தன்னுடைய குமாரனுக்கு சுப்பிரமணியருக்கு உபதேசிப்பதாகவும், 5, 6வது அதிகாரங்கள் ரிபு முனிவர் நிதாக முனிவருக்கு சம்வாதமாக இந்த உபனிஷத் அமைந்துள்ளது. இந்த தேஜோபிந்து உபனிஷத் கைவல்யம் என்ற உயர் ஆனந்த நிலையை அடைவதுதான் கைவல்ய நிலை என்று உரைக்கிறது. இந்த உபனிஷத் எப்படி இரண்டற்ற அந்த ஆன்ம தத்துவம் நம்மளுடைய அறியாமையை நீக்குகின்றதோ, அந்த தேஜோபிந்து என்ற இடத்தை, அந்த பகுதியை நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று உரைக்கிறது. வேதங்களின் துணை இல்லாமல், உபனிஷத்துக்களின் துணை இல்லாமல், ஒரு ஆச்சாரியர் குருவுடைய துணை இல்லாமல் இவற்றை நாம் அறிவதோ அல்லது இந்த தேஜோபிந்து விஷயங்களை தியானம் செய்வதோ அரிதானது என்று இந்த உபனிஷத் கூறுகிறது. இந்த உபனிஷத்தின் முதல் அதிகாரத்தில் பிரம்ம தத்துவம், அதாவது பிரம்மனுடைய உண்மையான நிலை என்ன, அதை எப்படி அடைவது என்றால் 15 அங்கங்களாக உள்ள யோகா மூலமாக ஒரு தகுதியான யோகியானவன், ஒரு தகுதியான பயிற்சியாளன் அதை செய்ய வேண்டும் என்று இந்த உபனிஷத் உரைக்கிறது. பொதுவாக பதஞ்சலி யோகசோஸ்திரத்தில் 8 அங்கங்கள், வேறு சில உபனிஷத்துக்களில் 6 அங்கங்கள் குறிப்பிட்டுள்ளது. இந்த உபனிஷத்தில் இந்த முனிவர் 15 ஸ்டெப்ஸ், 15 அங்கங்களை குறிப்பிடுகின்றார். 2வது அதிகாரத்தில் குமாரன் சுப்பிரமணிய சுவாமிக்கும் சிவனுக்கும் நடக்கும் சம்வாதம் குறிக்கப்படுகிறது. சிவன் இந்த இரண்டற்ற இந்த ஆன்ம தத்துவம்தான் எங்கும் நிறைந்துள்ளது. அந்த ஆன்ம தத்துவம்தான் சின்மாத்ரா, அப்சல்யூட் கான்சியஸ்னஸ் எலோன், அது மாத்திரம்தான் உள்ளது என்று குறிப்பிடுகிறது. இந்த 3வது பகுதியில் குமாரன் சிவபெருமானை அந்த ஆன்ம தத்துவத்தை அடைந்தவள் என்ற அனுபவத்தை கேட்கிறான். அப்பொழுது சிவபெருமான் அந்த உண்மையான ஆத்மன், எப்பொழுதும் உள்ள ஆத்மன், சத் சித் ஆனந்தமான நிலையுள்ளது என்று கூறுகிறார். அந்த அதிகாரத்தின் கடைசியில் அவர் ஆத்ம மந்திரமான அகம் பிரம்மாஸ்மி என்ற உயர் தத்துவத்தை விளக்குகின்றார். இந்த மந்திரம் எல்லாவிதமான தடைகளையும் நீக்கி ஆன்ம தத்துவத்தை, ஆன்ம அனுபவத்தை பெற உதவுகிறது. இந்த 4வது அதிகாரத்தில் 2 விதமான விடுதலைகளை பற்றி சொல்கிறது. ஒன்று ஜீவன் முக்தி, மற்றொன்று விதேக முக்தி. இவற்றை பற்றி இந்த 4வது அதிகாரம் குறிப்பிடுகிறது. 5வது அதிகாரத்தில் நிதாக முனிவருக்கும் ரிபு முனிவருக்கும் நடக்கும் சம்வாதமாக ஆன்ம தத்துவம், ஆன்ம அனாத்ம தத்துவம் அல்லது ஆன்மா செல்ஃப் நாட் செல்ஃப், அவற்றை பற்றி என்ன வேறுபாடு என்பது பற்றி குறிப்பிடுகிறது. அந்த கடைசி அதிகாரத்தில் பிரம்மன் தான் எங்கும் உள்ளது, பிரம்ம தத்துவம்தான் எங்கும் உள்ளது, அதை செல்ஃப், அது ஆன்மாவை எப்படி நாம் பிரம்மமாக நாம் கான்டெம்ப்ளேட் தியானம் செய்ய வேண்டும் என்றும், அந்த அதோடைய முக்கியத்துவத்தை உபனிஷத் சொல்லும் வழியில்
நாம் அதை அணுக வேண்டும் என்றும் உறுதியிட்டு கூறுகின்றது. இந்த உபனிஷத்தில் ஒரு உலகம் சத்தியமல்ல, அனித்தியம் என்பதை விளக்குவதற்கு ஒரு எதிர்மறையான விளக்கத்தை சொல்கிறது. இந்த உலகம் உண்மை அப்படி என்றால், ஒரு மாதத்திற்கு முன் இறந்த மனிதன் மீண்டும் வர வேண்டும், வருவானா? அதே போல பால் மடியிலிருந்து கறந்த பாலானது மீண்டும் அந்த மடி வழியாக பசுமாட்டின் உள்ளே சென்று இரத்தமாக மாற வேண்டும். இதை செய்தால் உலகம் உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு இந்த ஒரு யானையானது ஆமையால் கட்டுண்டு கிடைக்கிறது என்று சொல்ல முடியுமா? அதே போல ஒரு சிங்கமானது ஒரு கொசுவினால் சாகப்பட்டு விட்டது, அது கொல்லப்பட்டு விட்டது, ஒரு சிங்கம் கொசுவினால் கொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது உண்மையானால், அதே போல உலகம் உண்மை என்று நாம் சொல்லலாம். ஆக உலகம் அனித்தியமானது என்பதை இம்மாதிரி நடக்க முடியாத செயல்களை சொல்லி, இந்த நடக்க முடியாத செயல்கள் எல்லாம் நடந்தால் உலகம் உண்மையானது சொல்லலாம். ஆக இவையில் நடக்காது, உலகமும் அனித்தியமானது, நித்தியமானது அல்ல என்று இந்த உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த உபனிஷத்தின் விவரமாக நாம் சிறிது விளக்கமாக நாம் வருகின்ற பதிவுகளில் நாம் ஆராய்வோம். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இதில் ஆர்வமுள்ளவர்கள் அந்த எனது யூடியூப் இதில் தங்களுடைய கமெண்டில் எனக்கு தங்களுடைய கருத்துக்களை செலுத்துங்கள். இதை லைக் செய்யவும். இதை ஒரு எங்களது கன்னி முயற்சி, அதாவது யோகாவில் வெறும் கை காலை உழைத்துவது மட்டுமல்ல, யோகா என்பது ஆன்மீக தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி உபனிஷத்துக்கள் யோகா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கின்றன. இந்த யோகா ஆசிரியர்களும் யோக விரும்பிகளும் இந்த மாதிரி உபனிஷத்து புக்ஸுகளை தேதிகளை படிக்க வேண்டும். படித்து நாம் முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எதற்காக யோகாவை நமக்கு எடுத்துரைத்தார்கள், நமக்கு கொடுத்தார்கள் என்பதை முழு உண்மையும் அவர்கள் அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் தான் கூறப்பட்டது. இதில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம். நான் இதற்கு கமெண்ட் எதுக்கும் கொடுக்கவில்லை. இதை பற்றிய படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். அறிவோம் தசத். அடுத்த பதிவில் சந்திப்போம்.